ஹலோ பேக்கர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்த ப்ளெயின் கேக் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோ இருந்தாலுமே நிறைய பேருக்கு நிறைய விதமாக டவுட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக எனக்கு ஆர்டர் வந்திருக்கும் போது நான் ஷூட் பண்ண வீடியோ தான் இது. கண்டிப்பாக இதே ப்ரொசீஜரில் நீங்களும் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கிற ப்ளெயின் கேக் நம்மளும் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, எல்லாமே நான் அதில் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சம்டைம்ஸ் நான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, நீங்கள் அளவு ஒன்று கொடுக்குறீங்க, நீங்கள் எடுக்கிற அளவு ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் நிறைய பேருக்கு இந்த ப்ளெயின் கேக்கில் நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுக்காக தான் எல்லாமே நான் ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா கிளாரிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி நான் 400 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணும்போது ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா கால்குலேஷன் தப்பாக காட்டும். ஸோ இப்போ 400 கிராம் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா மைதா எடுத்துக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா அதே 400 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் பார்த்திங்கன்னா நாகா மைதா. நான் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க, அது ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்களுக்கு ரெகுலராக கேக் ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 days முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாங்கும் போதே எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்போது ரீஃபைண்ட் ஆயில் நான் எடுத்திருக்கேன். 180 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே இதில் நான் உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்டை தான் சொல்லியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயாக நம்ம எடுத்துக்கணும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் தான் நமக்கு கேக்கில் கொடுக்கும். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கேக் ஜெல் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா டவர். இது ரொம்பவே நல்லா இருக்குது. சப்போஸ் நீங்கள் கேக் ஜெல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிராண்டை கேட்டு வாங்கிக்கோங்க. 1 kg தான் உங்களுக்கு கிடைக்கும். 20 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் ஜெல் போட்டு பண்ணும் போது தான் நமக்கு பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கிற ப்ளெயின் கேக் டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இது 1 kgக்கு 20 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும். கேக் ஜெல் இல்லாமல் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டு நம்ம பண்ணலாம். பட் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் அதில் கிடைக்காது. கேக் ஜெல் யூஸ் பண்ணும் போது தான் நமக்கு பேக்கரி ஸ்டைலில் டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மெஷரிங்லாம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிறதுலே பெரிய பவுலில் பார்த்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட பவுல் சின்னதாக தான் இருக்குது, அதில் எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி அகலமான ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இதை நான் பேக்கிங்க்குன்னு மட்டுமே தனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இதில் 12 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி எக்கு எடுக்கும் போது மீடியம் சைஸ் எக்காக எடுக்கணும். அதாவது ஒரு எக்கு பார்த்திங்கன்னா 50 to 55 கிராம்ஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு கம்மியாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி 12 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி முட்டை வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா 1 by 1 ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதை இந்த மாதிரி பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது ஏதாவது ஒரு முட்டை அழுகி இருந்தாலுமே மீதி முட்டையை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எக்கை மெஷர் பண்ணும்போது வித்து ஷெல்லோடு மெஷர் பண்ணணும். 50 to 55 கிராம்ஸ் இருக்க மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட பெருசாக இருந்தாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 50 கிராமோட கீழே இல்லாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நமக்கு அவுட்புட் அதிகமாக வரும். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எக்கு ரொம்ப சின்ன சைஸாக எடுத்திருந்தாலுமே அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக கூட இருந்திருக்கலாம், ஒழுங்காக ரைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் இது கூடவே 3 கேப் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் பார்த்திங்கன்னா IFFன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். நீங்கள் லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்கு ஸ்மெல் ஹெவியாக வரும். ஸோ நீங்கள் வாங்கும் போதே நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எக் ஸ்மெல்லை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்பீட்லேருந்து பீட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிலிப்ஸ் பிராண்டோடைய 300 வாட்ஸ் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே பீட்டரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 300 வாட்ஸ் இருக்க மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் கம்மியாக பட்ஜெட் இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப லோக்கலான பிராண்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு
அது எப்படி சொல்கிறதுனா, பீட்டர் இந்த மாதிரி 12 முட்டையெல்லாம் ஒன் டைமில் போட்டு பீட் பண்ணும்போது பீட்டர் ரொம்பவே திணற ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்ல பிராண்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த பிலிப்ஸ் பிராண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக் வந்து நல்லா டபுளாக இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பொசிஷனாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இந்த எக்கும் சுகரும் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அது ஒயிட் கலரில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி டைம் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுகர் வந்து எக்கோட நல்லாவே டிசால்வ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேக் ஜெல்லை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். அப்படி கேக் ஜெல் போட்டுட்டு நம்ம ஒழுங்காக பீட் பண்ணலை அப்படின்னா நமக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குழி மாதிரி விழும், இல்லைன்னா நடுவில் பாதி ஸ்பேஸ் வந்து காணாமல் போயிடும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு எல்லாமே மெயின் ரீசன் கேக் ஜெல்லை வந்து நம்ம ஒழுங்காக பீட் பண்ணலாம் அப்படி தான் வரும். மேலே நல்லாயிருக்கும், கீழே வந்து குழி விடும். இது எல்லாமே கேக் ஜெல்லால் தான் ஆகும். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். எந்த அளவுக்கு உங்களால் கேக் ஜெல் பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த எக் வந்து எந்த அளவுக்கு இருந்ததோ அதோட இன்னுமே ரைஸ் ஆகி கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கலருமே நல்லாவே சேஞ்ச் ஆகும். விசிபிளாக நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் என்னுடைய இதில் கரெக்டாக உங்களுக்கு தெரியல. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும். கேக் ஜெல்லை நம்ம ஒழுங்காக பீட் பண்ணல அப்படின்னா பேக் பண்ணி எடுக்கும் போது கேக் வந்து நடுவில் களி மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே பெரிய ஹோல் வந்து இருக்கும். இதுக்கு எல்லாமே மெயின் ரீசன் கேக் ஜெல் வந்து ஒழுங்காக நம்ம வந்து பீட் பண்ணணும். உங்களுடைய பீட்டரில் லாஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எட்டு போட்டால் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதாவுமே நான் 3 பொசிஷனாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லங்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகாது. ஸோ இதை மைதா போட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நார்மலாக நம்ம மைதா போட்டு ஓவர் பீட் பண்ண மாட்டோம். பட் கேக் ஜெல் போட்டு பண்ணும்போது மைதா வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பீட்டர் வந்து ரொம்பவே திணறும். இதுவுமே நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மைதா போட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது. எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். அதாவது மில்கி ஒயிட்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி தான் பேக்கரி ஸ்டைலில் கேக் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மைதா போட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். பீட்டர் வந்து கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் எல்லாமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. மைதா வந்து நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹார்டாக தான் இருக்கும். மைதா எந்த அளவுக்கு பீட் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் பீட் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆயில் வந்து அடியில் போயிட்டு நல்லா வந்து தங்கிடும். ஸோ அதுக்காக தான் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி பண்ணுறேன்னு ஒன்ஸ் பாருங்கள். சைடில் இருக்கிறதுலாம் நல்லா ஸ்பேச்சுலா வச்சு
பவுல்குள்ளே போட்டதுக்கப்புறமா ஆயிலை வந்து சென்டரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணால் போதும். அதுவே அதிகம் தான். ஆயில் வந்து அடியில் தங்காமல் இருக்கிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலாவை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா ஓவர் பீட் வந்து பண்ணக்கூடாது. இப்போ ராடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு ஆயில் வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகலை அப்படின்னா பேட்டர் தனியாகவும் ஆயில் தனியாகவும் வந்துடும். ஸோ அதுக்காக ராடை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 12x9 ரெக்டாங்கிள் டின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 1 kgக்கு கரெக்டாக இருக்கும். 1 kg மேலவே கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெயிட் மிஷின் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட இந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1500 வரைக்குமே வந்தது. நம்ம பேக் பண்ணதுக்கப்புறமா வெயிட் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் சைடில் இருக்க க்ரம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1 kg வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிராம் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். பேட்டரை டின்னில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு ஏர் பபிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சதுக்கப்புறமா டின்னை வந்து நல்லா டேப் பண்ணிங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கென்ஸ்டார். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 180 டிகிரி செல்சியஸில் டபுள் ராட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வரைக்குமே நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னுடைய ஓடிஜில் எனக்கு டைமிங் இந்த மாதிரி ஆச்சு. உங்களுக்கு கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். உங்களோட டைமிங்கை பொறுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. மினிமம் 40 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பேக் பண்ணி எடுப்பேன். ஸோ பேக் பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு 2 hours வந்து கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பீஸ் போடணும். அப்படி இல்லைன்னா நடுவில் பிரேக் ஆகிடும். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடுச்சு. பட்டர் பேப்பர் எல்லாமே சைடில் இருக்கிறத ரிமூவ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க டின் வந்து பார்த்திங்கன்னா 12x9 ரெக்டாங்கிள் டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 12 வர்றதுனால நான் வந்து ஒரு பீஸும் 3 inch கேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து எனக்கு 4 பீசஸ் வந்து கிடைக்கும். 4 3 12 இல்லையா, அதனால் 4 பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 3 inch கேப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 6 inch டின்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி டிவைட் பண்ணலான்னா 2ஆக டிவைட் பண்ணலாம். 3 3ன்னு சொல்லிட்டு 3 inch கேப்பில் ஒன்றும் இன்னொரு 3 inch கேப்பில் கட் பண்ணிங்க அப்படின்னா 2 பார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கிற டின்னை பொறுத்து சைஸை வந்து கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கீழேயும் உங்களுக்கு அதே கோல்டன் கலர், மேலேயும் அதே கோல்டன் கலர் வந்து இருக்குது. நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே வந்து கலர் சேஞ்ச் ஆகவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. பாட்டம் ராடை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கீழே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை வந்து ஆஃபாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 400 கிராம் சுகர் எடுத்திருக்கேன் அப்படின்னா 200 கிராம் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. அதுலேருந்து வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நமக்கு 100 கிராம்ஸ் வந்து சுகர் கிடைக்குமா. அதுக்கப்புறம் 6 எக்ஸ் எடுக்கிற இடத்துல 3 எக்ஸ் அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். எதனா டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் 1 kgக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எடுக்கும் போது ஸ்டார்டிங்கில் ட்ரையல் பார்க்கும்போது எந்த அளவுக்கு கம்மி பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் 1/2 kg 1 kgன்னு செஞ்சு சேல் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்லாம் கொடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது சைடில் இருக்க க்ரம்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். நான் அப்படியே கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.